போயல எங்க தண்டி ஒட்டகத்தே ஏறுவோம். இது என்ன இரியா முத வந்தோட லவக்குன்னு ஏறி உக்காரு. உனக்கு அறிவு இருக்கா முத? நீ வேணா ஏறி உக்காரு. பின்னாடி வா. போடா. அவ ஏன் இத்தனை நாட்டு கூப்பிட்டு நான் வரல. ஒரே மூத்திர வாட. யாரு பயம்லாம் நம்ம வாழ்க்கையில கிடையாது தம்பி. டான்ஸுக்காரப்பெல்லாம் வாய அடக்கி பேசணும், ரப்ப எடுத்து பேசக்கூடாது. ஏன்னா பப்புடுக்காரன் கிள்ளிக்கிறியா? இவெல்லாம் ஒரு ஆளுமயிறு 5 ரூபா தாளுமயிறு. இவளெல்லாம் 10 நிமிஷம் உத்து பார்த்தாலே ஒண்ணுக்கு இருக்கிறவங்க கூட உள்ள ஓட்டு ஓடியா போயிருவாங்க. மோதியா இருக்குமோ? பெரிய சர்வேர் மக அப்படியே மேடை அளக்குறான். விக்ஸி மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்ச போக்குங்க. அப்பா பேரு என்ன? தம்பி பேரு என்ன? தம்பி பேரு தங்கராசு. பாப்பா பேரு பவதாரணி. என்ன படுக்க குத்து பவதாரணி? என்ன தண்டு சப்பி தங்கராசா? உன் தண்டு காணாம போயிரு. உன் பாவாடை கிழிஞ்சு போகும். ஆள் நல்லா இருக்க, ஓமலி பிகரா இருக்க, வாய் சரியில்லை. பார்க்க அழகா இருக்க, பார்க்க நல்ல மனுஷன் மாதிரி தெரியுற, உன் வாய் சரியில்லையடா. அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கு, அத முதல்ல புரிஞ்சுக்க. என்னைக்குமே அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்றது நீங்களும் புரிஞ்சுக்காங்க. நீ என்ன பண்ணி கிழிச்சு புடுவ? நீ என்னத்தை பெருசா பண்ணி தகுத்து விடுவ? பெண்ணுக்கு முதல்ல வாய் அடக்க ரொம்ப முக்கியம். ஆண்மைக்கு முதல்ல மரியாதை ரொம்ப முக்கியம். ஒரு ஆம்பளைய பொம்பளை எழுத்து பேசினாலே உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ண 3ஆம் நாள் புருஷக்காரன் இதுல வச்சு வரட்டிடுவான். எதுல என்னைக்கு ஒரு பெண்மகன் நீ எதிர்த்து பேசுறியோ அந்த குடும்பத்துல உன்னையெல்லாம் முதல் ராத்திரி அன்னைக்கு கல்லை தூக்கி இதுல ஓட்டு கொண்டு விட்டு போயிடுவாங்க. ஓட்டு கொள்ளுவேன். எதுலயே போடுவான்? பொம்பளை ஆள் நல்லா இருக்க, வாயை குறைச்சு பேசு. பார்க்க அழகா இருக்கீங்க, வாயை அடக்கி பேசுங்க. முத ஓட்டு மீன் ஓட்ட ஒரு மீன் வருமளவு மாட்டு நிக்குமா கொக்கு. நீ யாரையும் பிடிச்சிட்டு போய் நக்கு வல்லால வட்டி கம்மா கொள்ள கடந்துச்சான் கெண்ட நீ போட. டேய் களவாணி முண்டை. அப்படியா? நாம ஒரு கம்மாக்குள்ள நிக்குதான் கோர. இவ பாவாடைக்குள்ள வச்சா சார. எத்தனை தண்டில? இந்த தண்டில. பவதாரணி தங்கராசு, ரெஸ்பெக்ட் மை டேக் ரெஸ். மரியாதை கொடுத்தீங்கன்னா பவதாரணி கிட்ட தானா மரியாதை கிடைக்கும். மரியாதை கொஞ்சம் தவறுச்சுன்னு வச்சுக்கோங்களே, பவதாரணி வேற முகத்தை நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. நீ அப்படியே பெருசா புடிங்கி பொளந்து விடுவாங்க. நீங்க என்னமோ என் மூஞ்சிய பார்த்தா என்னமோ சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? சத்தமா சொல்லுங்க. ஓ முகரைய பார்த்தா ஒண்ணுக்கு இருக்கிற கூட உள்ள ஓட்டு ஓடி போயிருவியா? இவருக்கு அப்படியே சாரா பாம்பு தண்டிக்கே இருக்கு தூக்கி போடி முண்டை. நீ ஏன் பச்சை மிளகா தண்டி வச்சிருக்க? இத தூக்கி உள்ள ஓட்ட ஆட்டினா என்ன, வெளியில போட்டு ஆட்டினா என்ன? போட பச்சை மிளகா சிறுசா இருக்கலாம். பச்சை மிளகா வாயில வச்சு பாரு, கடவால பேது தான். கடவாய கிழிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு பவதாரணியை கூட்டு வந்திருக்காங்க. என்ன நக்கி புடுவ? நீ என்னத்த புடிங்க புடுவ? மோதி பாப்போம். பாப்போம். நீ என்ன பெரிய இதுன்னு பாத்து புடுவ. நீ என்ன பெரிய அதுன்னு நானும் பாக்குறேன். எனக்கு ஆம்பளை வர்க்கம் சப்போர்ட்டுக்கு இருக்குது. எனக்கு என் பெண் வர்க்கம் சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் நானும் நெஞ்சனுமுத்து நான் பார்ப்பேன். உனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா? தட்டுக்கட்டா கைய அப்படி. அப்புறம் பம்பட்டும் புருஷனுக்கு கஞ்சி ஊத்தாத வைக்கீங்க. கை நீங்க கேளுங்க. யாரு நமக்கெல்லாம் சொல்லாமே வரும். பார் ஓ செல்ல புருஷங்க அப்படிலாம் பார். அம்பட்டும் புருஷங்க சாப்பிடு. அம்பட்டும் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குற கேஸ். அடி வாயில கொடுத்தாங்க. சரி இப்படி இப்ப கை தூக்குறாங்கல்ல, இதே குரூப்ப கேக்குறேன். இதுல எத்தனை பொம்பளை உங்க மாமியா கூட உட்காந்து நாடகமாக்குற கை தூக்கு? அம்பட்டிங்க புள்ள கல்ல ஓட்டு செச்சுக்கா ஈகிண்டு. அப்படி கிடையாது. ஏன்னா மாமியான்றது வந்து அடுத்த அம்மாவுக்கு சமம். பேடம் ஒரு விஷயம் எல்லாம் கவனிங்க. நாமனூர்னு கிடையாது, எந்த ஊரா விட இருக்கட்டும், எல்லா ஊர்லயும் மாமியா சண்டை மருமக சண்டை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, ஏதாவது ஒத்த ஊர்ல மருமையனும் மாமனாரும் அடிச்சுக்கிட்டான்னு கேள்விப்பட்டிருக்கியா? ஏன்னா நாங்க ஒரு சரக்கை வாங்கி ஒரு கப்புல ஊத்தி ஒன்னா உட்காந்து குடிப்போம். அப்ப எங்க போனாலும் ஒன்னாதான் போவீங்களா? எங்களுக்குள்ள கரைச்சல இருக்காது. அப்ப ஆனா நீங்க 10 நிமிஷம் 2 ஒம்பளை குடிக்க பிடிச்சி பாத்துரு. அப்ப நீங்க எங்க போட மொத்தாளுக்கு போன திருட்டு முண்டியா இருக்கால, ரவடி முண்டியா இருந்திருக்காடா. ஐயா என்ன வச்சார லவக்கடன்னு கையை வைக்கிறா நெஞ்சில. பதிலுக்கு நானும் நெஞ்சில வச்சா என்ன ஆவ? நான் பிடிக்கிறனோ தொங்குறனோ மாடு திமுலாவது தொட்டலாம் இருக்கு. வாடி வாசல்ல நான் முட்டி வைத்தார. ஆமா கூட முடியாது. போடு என்ன மகளே போட வெங்காயம். நீ அப்படியே பெரிய ஒரு சிவாஜி கணேஷ் அக்கா மையன் போட்டின்னு வந்துருச்சு. பாப்போம், மோதி பாப்போம், பாத்துருவோம். போட்டில ஜெயிக்கிற ஆளுக்கு பரிசு.
கண்டிப்பா. என்ன போட்ல ஜெயிக்கிறாலும் பரிசு. ஆம்பளை ஜெயிச்சா ஆம்பளை பக்கம் சப்போர்ட் வரட்டும். நீ தட்டினா உன் பெண் வர்க்கம் பாத்துக்கிறோம். உன் டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்கு. நீ என்ன நக்குறன்னு நானும் பாக்குறேன். ஆடி தகத்துறோண்டு கேள்விப்பட்டல. வா பாப்பா. தம்பி மிருதகார தம்பி வாங்க. உங்க குஞ்சுல என்னமா முத்தம் வருது? இங்க வாங்க. போட்டி ஆரம்பமாயிருச்சு. இல்ல நான் ஏதோ விளையாட்டுக்கு தான் பேசுறேன். என்னால ஆட முடியாது. என்ன ஏன் ஆட முடியாது? தங்கராஜ் ஆட முடியாதா தம்பி? பாத்தீங்களா? ஆட முடியாதா? மொத்த புருஷ விட்டு காசு சும்மா வருமாடி உனக்கு காசு போட்டியாப்பா? உங்கள் வார்த்தையில் பிழை உள்ளது. புருஷே இல்ல புருஷங்கள். புருஷர்கள் பரவாயில்ல. ஓ புருஷன் விட்டு காசு சும்மா வருமா? இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை. என்னால என்னடி உடம்பு சரியில்லை? ஓத்தா மகளே ஆடு நோய் எந்திர. அந்த சக்கலத்து முண்டைக்கு கை தட்டுது யாரு? ஆட சொல்லுங்க. கை தட்டினா மட்டும் பார்த்தா சொல்லுங்க. ஆட சொல்லலாம் சொல்றீங்களா? மைக்க பிடிக்க எரியவா? யாராவது ஒரு ஆள் வாய் திறக்கலாம் போடுறா. பொம்பளை ஆளுக்கு சப்போர்ட். ஆடுமா அப்படி சொல்றீங்க. சிங்க ஆடுமா. நடுவரு நீங்களாம் பக்கவரு. சரியா பாத்துக்கிறங்க. மாடு எப்படி மாடு பாப்போம். சைடு வேறு மக்கள் அவங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த போட்டியில இருந்து குழப்பி எழுப்பி விட்டு நீ ஏன் ஓட்டலாம் நீ வாங்கிடக்கூடாது. புரியுதா? அதாவது திறமைக்கு பரிசு. ஆமா. திறமை எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் கை தட்டுவாங்க. பாப்போம். யார் நல்லா ஆனாலும் கை தட்டுவாங்க, அன்பளிப்பு கொடுப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதை நீ கேட்க கூடாது. ஹலோ பாப்ப முடி. நான் உன் பக்கம் வர மாட்டேன், நீ என் பக்கம் வரக்கூடாது. இது பொம்பளைக்கு அழகு. பா பாத்துக்குறோம். புடியா தர. தன்னனா 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 தன்னனாடா. தன்னனா தன்னனா உள்ள வரட்டே தெரியுமா? இப்போ ஒரு 3 ஆட்டம் போட்டேன். 3லுமே இந்த பிள்ளை நம்மள பேடா ஹேண்டில் பண்ணுது. இப்படியே போனா ஆம்பளை மனசு கொஞ்சம் சஞ்சலப்படும். நம்ம வேற கொஞ்சம் எச்சி புத்தி நிறைஞ்ச ஆளு. லவக்குண்டு கோட்டை விட்டோம்னா போச்சு. இப்போ வந்து போட்டியை தனித்தனியா பிரிச்சுக்கிருவோம். ஆமா தனித்தனியா போடுங்க. சிங்கிள் பெர்ஃபார்மன்ஸ். ஆமா நான் செய்யற மாதிரி செய்தான்னு பாப்போம். ஆமா போட்டி மச்சான். போட்டிலாம் சரியா இருக்கணும். ஓகே பிடிங்க. தண்டானே தானே தன்னேனா தன்னே தன்னேனா தன தண்டான தானே தன்னானா தன தண்டானா. அட என்னவோ என்னவோ செப்பந்தி உமுக்க பின்னவா சரி என்னவா சித்தாடோ என்கிட்ட சொல்லதா புது பல்லதா. அட என்னவோ என்னவோ அட என்னவோ என்னவோ கோயில் அம்மனுக்கு சூடமா அதை ஒரு பாட்டி எனக்கு புரியாதா. கோயில் அம்மனுக்கு சூடமா வாத்தியாரே காலை தூக்கணும். நன்றி. இப்ப கை பல்லாக்கு குதிரையில